ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். வால்மீகே ஸ்வத்சுதோத்காபித மதுரகிருதே ராஜ்ஞயா யஜ்ஞவாடே. वाल्मीके त्वत्सुतोद्गापित मधुरकृते राज्ञया यज्ञवाटे. सीतां त्वय्याप्तु कामे क्षितिमविशदशौ त्वञ्च कालार्तितो भूः. सीतां त्वय्याप्तु कामे क्षितिमविशदसौ त्वं च कालार्तितो भूः. हेतो सौमित्रिघाती स्वयमत सरयूमग्ननिःशेष भृत्यैः. हेतो सौमित्रिघाती स्वयमत सरयूमग्ननिःशेषभृत्यैः. साकं नाकं प्रयातो निजपदमगमो देववैकुण्ठमाद्यम्. साकं नाकं प्रयातो निजपदमगमो देववैकुण्ठमाद्यम्. वाल्मीके त्वत्सुतोत्कापित मधुरकृते राज्ञया यज्ञवाटे. सीतां त्वय्याप्तु कामे क्षितिमविशदशौ त्वञ्च कालार्तितो भूः. वाल्मीके त्वत्सुतोद्गापित मधुरकृते राज्ञया यज्ञवाटे. सीतां त्वय्याप्तु कामे क्षितिमविशदसौ त्वं च कालार्तितो भूः. हेतो सौमित्रिघाती स्वयमत सरयूमग्ननिःशेष भृत्यैः. साकं नाकं प्रयातो निजपदमगमो देववैकुण्ठमाद्यम्. हेतो सौमित्रिघाती स्वयमत सरयूमग्ननिःशेषभृत्यैः. साकं नाकं प्रयातो निजपदमगमो देववैकुण्ठमाद्यम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். யஜ்ஞவாட்டே யாகசாலையில், த்வத்சுத உத்காபித உங்களுடைய குமாரர்களை கொண்டு பாடச் செய்த, மதுராக்கிருதே இனிய காவியத்தை இயற்றியவரான, வால்மீகேஹே ஆக்ஞயா வால்மீகி முனிவரின் ஆணைக்கிணங்க, த்வயி சீதாம் ஆப்துகாமே நீங்கள் சீதையை திரும்ப ஏற்றுக்கொள்ள விரும்பிய போது, அசௌ அந்த சீதை அந்த பிராட்டி, க்ஷிதிம் அவிஷத் பூமியினுள் புகுந்து மறைந்தாள், துவம்ச நீங்களும், கால அர்த்தித அபூஹு காலதேவனால் வைகுண்டம் திரும்ப வேண்டிய வேளை வந்ததென்று வேண்டப்பட்டீர்கள். ஹேதோஹோ ஒரு காரணத்தை கொண்டு, சௌமித்ரிகாதி லக்ஷ்மணனை துறந்தீர்கள். தேவ ஓ தேவனே, அத்தஸ்வயம் அதன் பிறகு நீங்களும், சரயூமக்ன சரயூ நதியில் மூழ்கிய, நிசேஷ பிருத்யேகி சாக்கம் உங்களுடைய அடியார்கள் எல்லாருடனும் சேர்ந்து, நாக்கம் பிரயாத்தக வானுலகு சென்று, ஆத்யம் நிஜபதம் உங்களுடைய முதன்மையான இருப்பிடமாகிய வைகுண்டம் அகமக வைகுண்டத்தை அடைந்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். வால்மீகே ஸ்வத்சுதோத்காபித
मधुरकृते राज्ञया यज्ञवाटे सीतां त्वय्याप्तु कामे क्षितिमविशदशौ त्वञ्च कालार्तितो भूः हेतो सौमित्रिघाती स्वयमत सरयूमग्ननिःशेष भृत्यैः साकं नाकं प्रयातो निजपदमगमो தேவவைகுண்டமாத்யம். ராமரோட கட்டளப்படி சீதையை வால்மீகி ஆசிரமத்தோட அருகில் லக்ஷ்மணன் விட்டுவிட்டு அயோத்திக்கு திரும்புகிறான். வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில்தான் சீதை 2 புதல்வர்களை பெற்றெடுக்கிறாள். கர்ப்பிணியான சீதையை ராமர் வனத்தில் விடும்படி கட்டளையிட்டது சரிதானா என்ற கேள்வி வால்மீகியின் மனத்தில் எழுந்தது. நாரதர் குருவாக வந்து அவருக்கு விளக்கமளிக்கிறார். ராமரின் சரித்திரத்தை காவியமாக எழுதும்படியாகவும் கட்டளையிடுகிறார். மேலும் அப்படியே ராமரோட சரித்திரம் முழுவதும் காட்சியாக அப்படியே நடப்பது போல அவருக்கு முன்னால் விரியும் என்று நாரதர் அவருக்கு ஒரு வரத்தையும் கொடுக்கிறார். அதற்கு பிறகு வால்மீகி ராமச்சரித்திரத்தை காவியமாக ராமாயணமாக எழுதுகிறார். அந்த காவியத்தை குச்சனுக்கும் லவனுக்கும் கற்பித்து இசையாக பாடவும் சொல்லித் தருகிறார். நைமிசாரண்யத்தில் ராமர் ஒரு யாகம் நடத்துகிறார். அப்போது அந்த வேள்விச்சாலையில் வால்மீகி முனிவரின் கட்டளைப்படி லவனும் குச்சனும் ராமாயண காவியத்தை இனிமையாக பாடுகிறார். குச்சனும் லவனும் ராமாயணத்தை பாடியபோது ராமருக்கு சீதையை காண வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அவருக்கு லவனும் குச்சனும் சீதையினுடைய மகன்கள் என்றும் புரிந்தது. வால்மீகி அப்பொழுது சீதையை அங்கு அழைத்து வருகிறார். ஆனால் சீதை தன்னுடைய தாயான பூமி தேவியிடமே சென்றுவிட விரும்பி நிலத்திற்குள் புகுந்தாள். பிறகு யமதர்மராஜன் ராமரிடம் வந்து வைகுண்டத்திற்கு திரும்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று ஞாபகப்படுத்தினான். அந்த சமயத்தில் ஒரு காரணத்துக்காக லக்ஷ்மணனோட மரணத்துக்கும் ராமர் காரணமானார். பிறகு அயோத்திவாசிகள் எல்லாருடனும் பகவான் தன்னுடைய ஆதிவாசஸ்தலமான வைகுண்டத்தை அடைந்தார் என்று பட்டதிரிகள் சொல்லி ராமாயண வரலாற்றை அடுத்த ஸ்லோகத்தோட பலஸ்ருதியோடு முடிக்கிறார்.